தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை வந்து பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது எனது அறிமுக உரை. இந்த உரை நீண்ட நெடிய சுமார் 31 ஆண்டு கால பொது வாழ்வின் தொகுப்பு. கொங்கு தமிழ் நடையிலே, சிறுவாணி சுவையிலே, எங்கள் தளபதியின் அவையிலே எல்லாருக்கும் வணக்கமுங்க. உழைப்பால் உயர்ந்த மாவட்டம், உழைக்கும் மக்கள் வியர்வால் உயர்ந்த மாவட்டம் எங்கள் கோவை மாவட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் கல்வி, மருத்துவம், தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலக அரங்கில் சிறப்பு மிக்க இடத்தில் உள்ளது. இதற்கு காரணம் கோவை மக்களின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் காரணம். இந்த மக்களின் பிரதிநிதியாக இன்று இந்த மாமன்றத்தில் நிற்பதில் பெருமை அடைகின்றேன். இப்படிப்பட்ட பெருமை மிக்க கோவை மாவட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நமது கழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் முக்கியத்துவம் அளித்து தங்கு தடையற்ற குடிநீர் வசதிகள், உலகத்தரம் வாய்ந்த சாலை வசதிகள், மாநகராட்சி உட்கட்டமைப்புகள், இளைஞர்களின் எதிர்காலத்தை வளர்க்கும் விளையாட்டுத்துறை, இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வனத்துறை, நமது முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்துறை என அனைத்து துறைகளுக்கும் நிதியை பேரன்போடு வாரி வழங்கியுள்ள நமது கொடைவள்ளல் தமிழக முதல்வர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எனது இளம் வயதிலேயே 31 ஆண்டுகளுக்கு முன்பு தளபதி அவர்கள் மீது கொண்ட ஈர்ப்பு பற்றால் ஏற்படுத்தி கொண்ட பந்தம். அன்றைய நாளில் இளைய தீபம், இளைய தென்றல், இளைய தளபதி என்றெல்லாம் ரசிகர்களால் அழைக்கப்பட்ட தளபதியின் ரசிகனாக கிளை மன்றத்தை தொடங்கி நான் பிறந்தது முதல் இன்று வரை வாழ்கின்ற அதே பகுதியிலேயே மக்களோடு மக்களாக வாழ்ந்து பழகி அன்றாட நிகழ்ச்சிகளின் சாட்சியாக அவர்களின் தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் இயன்றதை அவர்களுக்கு செய்வதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டவன். அதே பகுதியை உள்ளடக்கிய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 92,500 வாக்குகளையும் 21,992 வாக்கு வித்தியாசத்திலையும் என்னை வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு, வாக்காளர் சொந்தங்களுக்கு என் நெஞ்சனிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வெற்றி என்பது மக்களின் வெற்றி. இந்த வாய்ப்பு தளபதி மீது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டுள்ள மாபெரும் நம்பிக்கை. அதனால்தான் மக்களிடம் வாங்கி பழகிறவர்களே தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கு கொடுத்து பழகிறவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே மக்களை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை வந்து பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடியிருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. இதனால் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே
இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். உட்காருங்க. நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல அண்ணா அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க மாண்பு அமைச்சர் இருங்க அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க என்ன மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சித் தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்லை வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த உட்காருங்க. மாண்பு அமைச்சர் இருங்க, அவங்க பேசுறாங்கல்ல. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால் நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமாக. அதாவது இன்னொன்று நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ணா உட்காருங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்சை பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத் தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்கிறேன், தப்பாலாம் இல்லை. நான் முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடாதுன்னு சொல்கிறீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்கள் படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்கள் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்லை. எங்கள் படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அது நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது முதல்வரின் ஆட்சி, நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் என்றும் நிலைத்திருக்க எனது தொகுதியில் அனைத்து துறையின் திட்டங்களையும் கொண்டு வர உறுதியாக நான் உழைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் எனும் ஆதிவன் திருவள்ளுவர் குரலுக்கேற்ப லஞ்சம் கேட்டால் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆட்சி எங்கள் அண்ணோட ஆட்சி, என் தம்பியோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதல்வர் அவர்களே, ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய விட மாட்டோம், ஊழல் செய்தவர்கள் விட மாட்டோம் என்ற இந்த மாமன்றத்திலே சிங்கம் போல் கர்ஜித்த சி ஜோசப் விஜய் எனும் நான் என்ற நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த மானமிக்க தமிழக மக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் எனது அரசியல் ஆசானமான எனது அண்ணன் ஆனந்தன் அவர்களை வணங்குகின்றேன். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தன் அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு விஷயத்தை மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வெகு விரைவில் அறையில் அமர்வார். அந்த நேரத்தில் அன்றைக்கும் ஆளும் கட்சியினர் தான் எதிர்க்கட்சி அவர்கள் அமர்ந்திருப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பச்சைங்களை கையெழுத்து போடுவீங்க, ஏன்னா உங்கள் உழைப்பு அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தியவர் ஆனந்தன் அவர்கள். அவர் சொன்னது இன்று நிறைவேறியுள்ளது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் கனிவு காட்ட வேண்டிய கனிவு காட்டியும் வழிநடத்துபவர்களே சிறந்த தலைமை பண்பார்கள். அப்படி ஒருவராக திகழ்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாசறையில் உருவான ஆற்றல் மிகு தலைவர். 1000 விளக்கு தொகுதி மக்களின் அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தின் சட்டமன்ற பேரவைக்கு ஒளியாய் விளங்குபவர். அனுபவத்தின் சிகரம், சமத்துவத்தின் அடையாளம். இந்த மாமன்றத்தில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் முரசம் முழங்கட்டும், மன்றம் நிறையட்டும். வீரம் கொண்டவர்கள் பலர், வெற்றி கண்டவர்கள் சிலர். ஆனால் வெற்றிக்கு பின்னாலும் வணக்கம் மறக்காதவர் சிலர்.
வாள் கொண்டு வென்ற நிலம் காலத்தால் மறக்கப்படும். ஆனால் அறம் கொண்டு வென்ற மனம் தலைமுறை கடந்து பேசப்படும். முடி சூடுவதால் மன்னன் அல்ல, மக்கள் மரியாதை சூடுபவரே மன்னன். அந்த மன்னன் யார்? அவர்தான் தளபதி விஜய். இன்று மாமன்றத்தில் பேசுகிறேன், நாளை வரலாறு பேசும். விஜய் என்பது சொல்லல்ல, செயலின் தொடக்கம். விஜய் என்பது பெயர் அல்ல, வெற்றியின் விலாசம். அவர் வருகையை சாதாரண வருகை என்று எண்ணாதீர்கள். அவர் கடந்து வந்த பாதையில் தடைகள் இருந்தன. தடைகள் இருந்த இடத்தில் தடம் பதித்தவர். அவரை தடுக்க நினைத்தவர்கள் பலர், அவரை தாழ்த்த நினைத்தவர்கள் பலர். விதியால் முடியாததை கூட ஒரு முயற்சியால் வெல்ல முடியும் என்பதற்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகுடம் என்பது தலையில் சூடுவது இல்லை, ஆனால் தலைவன் என்பவர் வரலாற்றால் சூடப்படுவது. அத்தகைய தலைமைக்கான தகுதியை தேடிய இந்த மன்றம் அதற்கு பதிலாக ஒரே ஒரு பெயரை சொல்கிறது. அந்த பெயர்தான் தளபதி விஜய். நிலம் வென்று நிலை கொள்பவர்கள் மன்னன் அல்ல, மக்கள் மனம் வென்று மண்ணின் நலம் காப்பவனே மன்னன். காற்றுக்கு எதிராக நடந்தால் அவன் பிடிவாதக்காரன், காலத்துக்கு எதிராக நடந்தால் அவன் போராளி. காலத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் தான் ஒரு சரித்திரம். ஆம், எங்கள் தலைவர் ஒரு சரித்திரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த அவைக்கும் அறிமுகம் தேவையில்லை, அவர் வந்தாலே போதும். அரங்கம் அதிரும், அவர்தான் தளபதி விஜய். பிறர் இட்டு சென்ற இடத்து தடத்திலே பயணம் செய்தவர் பலர். தனக்கென பாதையை உருவாக்கி அதில் அடியை பதித்தவர் தான் தளபதி விஜய். சிங்கம் காட்டில் ராஜா ஆகிறதுக்கு யாருக்கிட்டும் அனுமதி கேட்காது. சிங்கம் காட்டில் ராஜா ஆகிறதுக்கு யாருக்கிட்டும் அனுமதி கேட்காது. அது நடந்தாலே போதும், காடு தானாக வழிவிடும். அதே மாதிரி தலைவன் சொல்றது வெறும் நாட்காலில் இல்லை, தலைமுறைக்கும் வழிகாட்டுவது தான் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செந்தமிழ் வாழும் திருநாட்டில் சிந்தனை விதைக்கும் சிறப்போடு வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, பலர் வாழ்வை மாற்றும் வாக்குறுதிகள். நெஞ்சில் நிதானம், செயலில் வேகம், சிந்தனையில் தெளிவு, தமிழ் மலம் கமலின் மண்ணிலே தலைமைக்கான தடம் பதித்தவர் நம் தளபதி. சொல்லில் செம்மையும் செயலில் நேர்மையும் எண்ணத்தில் உயர்வும் பணியில் வேகமும் கொண்டவர். மகுடம் சூடுவதற்கு முன்பே மக்கள் மனதை இடம் பிடித்தவர் நம் தளபதி. சமூக நீதி வகுத்த அம்பேத்கர் போல, சமத்துவம் படித்த காமராஜர் போல, வீரம் வளர்த்த வேலுநாச்சியார் போல, பகுத்தறிவு விளைத்த பெரியார் போல, அரசியல் சேவை புகுத்திய அஞ்சலம்மாள் போல, தமிழுறவு ஊட்டிய அண்ணா போல, அரசியல் புரட்சியை நீட்டிய எம்ஜிஆர் போல, அனைத்தையும் சாதனைப்படுத்திய சாதனை நாயகரே, மக்கள் சேவகரே, எப்போது நம் படை வெல்லும். இதையே வரலாறு சொல்லும். ஆளும் மன்னனுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்பதுதான் நல்லாட்சியின் அடிப்படை. வாய்ப்புகள் சிலருக்கு மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வாய்ப்பை உருவாக்குவதுதான் நமது கடமை. அந்த உயர்ந்த சிந்தனையோடு சமூக நீதியை நிலைநாட்டி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் என பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயல்படுகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் கனவு நனவாக வேண்டும், அதுவே நமது வளர்ச்சி என்று உறுதியுடன் கூறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே சமூக நீதியும் சமத்துவமும் கொண்ட ஒரு புதிய பாதையை நோக்கி தமிழ்நாடு முன்னேறுகிறது. முன்னேறியவர்களின் வெற்றியை பாராட்டுவது மட்டும் ஆட்சி அல்ல, முன்னேற வேண்டியவர்கள் கையை பிடித்து அவர்களை முன்னேற்றுவதுதான் நல்லாட்சி. ஒரு மாணவரின் கல்வி, ஒரு இளைஞரின் வேலைவாய்ப்பு, ஒரு குடும்ப பொருளாதார முன்னேற்றம், இவை அனைத்துமே சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அடையாளங்கள். வாய்ப்பு கிடைத்தால் திறமை வெல்லும், திறமைக்கு வழி அமைத்தால் சமூகம் வெல்லும். இந்த நம்பிக்கையோடு மிக பிற்படுத்தப்பட்ட சீர்பெறும் மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி சமூக நீதி செயல்பாட்டின் மூலம் வலுப்படுத்துகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னேற்றம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சமத்துவ வளர்ச்சி. ஒரு தலைமுறையே மாற்ற வேண்டுமென்றால் அந்த தலைமுறையின் கையில் கல்வியை கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி பெற வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் தனது திறமைக்கேற்ற வாய்ப்புகளை பெற வேண்டும். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கவே கூடாது. வாய்ப்பு கிடைத்தால் எந்த சமூகத்தை சேர்ந்தவரும் உயர முடியும். இதற்கான கல்வி வாய்ப்புகள், நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மாணவனின் வெற்றி ஒரு குடும்பத்தின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வெற்றி. ஒரு பெண்ணின் பெருமை, குடும்பத்தின் ஒளி, நமது சமூகத்திற்கான வழி. பெண்கள் சிறக்க குடும்பமும் உயரும். சமூக நீதியின் சரித்திரனாக விளங்கும் நமது முதல்வர் அவர்கள் மாணவரின் வாழ்க்கை தரத்தையும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் மிக உன்னதமான பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள்.
இந்த துறையின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆட்சியிலே கல்வி பயிலும் ஒரு ஏழை மாணவன் கூட உணவிற்கோ தங்குமிடத்திற்கோ உயர்கல்விக்கோ வேலைவாய்ப்புக்கு சிரமப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து ஒவ்வொரு மாணவரையும் தனது தம்பியாகவும் ஒவ்வொரு மாணவியையும் தனது சகோதரியாகவும் நினைத்து அவர்களின் நலன்களை பாதுகாக்க பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார். மேலும் ஜென்சி மாணவ மாணவியின் நலன் கருதி இன்றைய தலைமுறையின் கருத்தறிந்து 5,32,000 மாணவ மாணவியருக்கு ரூபாய் 277 கோடி செலவில் நவீன மிதிவண்டி, அதனுடன் தண்ணீர் பாட்டில் மற்றும் தலைக்கவசம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தலைக்கவசத்தை அணிவதன் மூலம் மாணவ பருவத்திலேயே சட்டத்தை மதிக்கவும் உயிரை பாதுகாக்கவும் பழகும் மாணவ மாணவியின் பிற்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்கல் என்பது உறுதி செய்துள்ளார். அவர் வழியில் இதுவரை 15 மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவி விடுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து விடுதிகளின் சமையலறை, உணவுக்கூடம், உணவுகளின் தரம், சுத்தமான குடிநீர், தங்கும் அறைகள், படிக்கும் அறைகள், அடிப்படை வசதி, கழிப்பறைகளின் சுகாதாரம், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு பொருட்கள், வெற்றி நூலகம் ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாது மாணவ மாணவிகள் நேரடியாக தங்கள் குறைகள் மற்றும் தேவைகளை அரசுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் ஒரு சிறப்பு தொலைபேசி எண் மாண்புமிகு முதல்வர்களின் கரங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு எனது நேரடி கண்காணிப்பின் கீழ் கவனிக்கப்படுகிறது என்பதை மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புதிய அரசு பொறுப்பேற்ற பின்பு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மேற்கொள்ள முக்கிய நடவடிக்கைகள் பின்வருமாறு: 2026-27 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மற்றும் பகுதியாக நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5,32,388 மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டிலும் கூடிய நவீன மிதிவண்டிகளை ரூபாய் 277 கோடி மதிப்பீட்டில் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை விரைவாக செயல்படுத்தும் வகையில் நவீன மிதிவண்டிகள் கொள்முதல் செய்வதற்காக 11 உறுப்பினர்கள் கொண்ட கொள்முதல் குழு அமைக்கப்பட்டு அதன் முதல் கூட்டம் 24/8/2026 அன்று நடைபெற்றுள்ளது. விரைவில் ஒப்பந்த புள்ளி அறிவிக்கை வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோரும் சீர்மன மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 4000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கான மத்திய அரசின் ரூபாய் 33 கோடி பங்களிப்பு மதர் சாங்ஷன் பெறப்பட்டதுடன் மாநில அரசின் பங்களிப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பாக மொத்தம் ரூபாய் 202 கோடியே 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள 4,93,163 மாணாக்கர்களுக்கு 42,913 மாணாக்கர்களுக்கு ரூபாய் 25 கோடியே 41 லட்சம் கல்வி உதவித்தொகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தகுதியுள்ள மாணாக்கர்களுக்கு உதவித்தொகை விரைவில் அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துறையின் கீழ் செயல்படும் 1310 சமூக நீதி விடுதிகளில் மாணாக்கர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் HMIS ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலம் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் முக அங்கீகார அடிப்படையிலான பயோமெட்ரிக் கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 577 விடுதிகளில் இவ்வசதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மாணாக்கரின் வருகை உள்ளிட்ட விவரங்களை தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் நலன், பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான தங்குமிடத்தை உறுதி செய்வதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகிறார். விடுதிகளில் உயர்தர சுகாதாரம், தூய்மை, பாதுகாப்பு, உணவு தரம் மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணாக்கரின் நலனில் 100 விழுக்காடு விடுதிகளையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி வடிவமைக்கப்பட்டுள்ள ஆய்வு படிவத்தின் விடுதிகளின் நிலை, மாணாக்கரின் தேவைகள் மற்றும் குறைகள் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அறிவிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மாத ஆய்வில் கண்டறியப்படும் குறைகள் அடுத்த மாத ஆய்வில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கட்டாயமாக மீளாய்வு செய்யப்படுகிறது. அதன் மூலம் குறைகள் வெறுமனே பதிவு செய்யப்படாமல் அவற்றுக்குரிய உரிய தீர்வுகள் கிடைக்கும் வரை தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக மாவட்ட அலுவலர்களுடன் தொடர் ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கரின் குறைகள், தேவைகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்பட்டுள்ளது.
கண்டறியப்பட்ட குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து சமூக நீதி விடுதிகளையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் தணிக்கை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக விடுதிகளின் தூய்மை, குடிநீர், கழிப்பறை, தங்குமிடம், உணவு பாதுகாப்பு மற்றும் மாணாக்கர்களுக்கு அடிப்படை வசதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்ய அனைத்து விடுதிகளிலும் பணிபுரியும் காப்பாளர், காப்பாளர்கள் விடுதிகளில் சமைக்கப்படும் உணவை சுவைத்து தரத்தை உறுதி செய்யவும், காலை மற்றும் மாலை உணவு வழங்கப்படும் நேரங்களில் ஜியோ டேக்கிங்குடன் புகைப்படங்களை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் தங்களது குறைகளை மற்றும் புகார்களை எளிதாக தெரிவித்து அவற்றுக்கு விரிவான தீர்வு பெறும் வகையில் வாட்ஸ்அப் நம்பர் 9454777016 மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800599499 ஆகிய குறைதீர் தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்தகவல்கள் அனைத்தும் விடுதிகளில் மாணாக்கர் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் செயல்படும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், காப்பாளர், காப்பாளர்களுக்கு 2026-27 கல்வி ஆண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. நமது அரசு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு விடுதி காப்பாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர், காவலர், துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு துறைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி விடுதலை ஆய்வை மேற்கொண்டார். இந்த ஆய்வு வெறும் ஆய்வாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறையும், மாணவர்கள் தங்கும் அறை, அவர்கள் உணவு அருந்தும் அறை, சமையல் கூடம், என் கழிப்பறைகளின் சுகாதாரம் முதற்கொண்டு அனைத்தையுமே நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வு மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் உரையாடினார். அந்த மாணவர்களை கூப்பிட்டு, தம்பி எப்படி இருக்கிறீங்க, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது, ஃபுட்டெல்லாம் கரெக்டான உங்கள் மெனு பிரகாரம் தான் வருதா, அப்புறம் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பொழுதெல்லாம் எப்படி உங்களுக்கு கழிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டைம் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் என்ன மாதிரி செய்வீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு இங்கே இண்டோர் கேம்ஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு, செஸ்லாம் விளையாடுறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு வெளியே ஒரு ஷட்டில் கார்க் விளையாடுற மாதிரி வாலிபால் கோர்ட்டு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லா எங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அதை விருப்பப்படுறோன்னாங்க. அதுக்கு உண்டான இடம் அங்கே இருக்கான்னு கேட்டார். இருக்குங்கிறது உறுதி செய்து உடனடியாக செய்யணும்னு சொன்னார். அப்புறம் என்னையும் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களும் 2 பேர்த்தையும் அழைச்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, பல கனவுகளோடு வந்திருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், தங்களின் ஏழ்மையை மாற்றணும், தங்களை எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் நம்ம அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். அதற்கு அவங்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த சூழ்நிலையை நம்ம இங்கே உருவாக்கி கொடுக்கணும். அது நம்மளோட முதன்மை கடமையாக இருக்கணும்னு சொன்ன ஒரு முதல்வர் தான் நம்ம முதல்வர் அவர்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமியே வரம் கொடுத்துருச்சு, எங்களுக்கு இன்னொன்று கவலை இல்லைங்கிறது போல் மாணவர்கள் நீ எல்லாம் சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் நேரடியாக எங்களுக்கு வந்து பார்த்துட்டாரு, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த மாணவர்கள் அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். அந்த மாணவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா நம்ம சிஎம் வந்தார், உங்ககிட்ட பேசினார், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆனால் எங்களை சிஎம் பார்த்த மாதிரி இல்லைண்ணா, எங்கள் அண்ணனே எங்களை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் அண்ணன் நான் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவர் அக்கறையாக, எங்கள் அண்ணன் வந்து எப்படி கேட்பார், என்னப்பா சாப்பிட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு அக்கறையோடு விசாரிச்சு ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடச்சிருக்காரு, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னாங்க. அதே போல் பல இடங்களில் வந்து புகார்கள் வந்துட்டு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குறைகள் முன்பிருந்தே இருந்திருக்குது. ஆனால் இப்போ சொன்னால் குறைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்காது, இன்றைக்கி சொன்னால் தீர்வு கிடைக்க நம்பிக்கையில் இன்றைக்கி மாணவர்கள் வெளியே சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக எங்களை அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அறிவிப்புகளை வாசிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 108 அறிவிப்பெல்லாம் வாசிச்சாச்சு. நன்றி 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 சொல்லி முடிச்சு. நன்றி 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 நன்றி. 2 மணி டைம் இருக்கு. வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 108க்கு மட்டும் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். சின்னதாக 2 ஒரே நிமிஷம் தாங்கய்யா. நீ டைம் வேணா பார்த்துங்க, அதுக்கு மேலே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா காலம் பொன் போன்றது எங்களுக்கும் தெரியும். 108க்கு ஒரு வரலாறு இருக்குது. எப்பொழுது மக்கள் 108 நினைப்பார்கள், தங்கள் ஆபத்து காலங்களிலும் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் உயிர் காக்கும் சேவையை பெறும் அழைக்கும் எண் 108. ஆபத்து காலங்கள் 108 அவசர உதவி போல தமிழக மக்கள் தங்கள் அச்சத்தையும் பிரச்சனைகளையும் போக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 எம்எல்ஏக்களை பரிசாக வழங்கியுள்ளார்கள் மட்டும் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த கோவை வடக்கு தொகுதி மக்களுக்கும் கோவை மாவட்ட பொதுமக்களுக்கும் என் உயிரின் மேலான தமிழக வெற்றி கழக சொந்தங்களுக்கும் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் எங்களை விட்டு பிரிந்து சென்று உடனடி சேர்ந்த வானின்று வாழ்த்தும் எனது தந்தை வேலாயுதம் அவர்களுக்கும் எனது உயிரின் மேலான தாய்க்கும் என்னுடைய ரசிகர் மன்றத்தின் வழிகாட்டியாக தெய்வ திரு டி.என். தாமோதரன் அவர்களுக்கும் நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், அரசியல் பயணம், மக்கள் பணி என அனைத்திலும் என்னுடன் துணை நிற்கும் எனது அன்பு மனைவி மற்றும் ஆசை குழந்தைகளுக்கும் என்னுடன் உறவாக பயணிக்கும் அனைவருக்கும் என்னோட உறுதுணையாக இருக்கும் அரசு தலைமை செயலாளர் திரு எம். சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு எம்.ஏ. சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அரசு செயலாளர் திரு வி. தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் இயக்குனர் திரு எம். பிரதீப்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஆணையர் திருமதி வி. கலையரசு ஐஏஎஸ் அவர்களுக்கும் துறை உயர் அலுவலர் அனைத்து பணியாளர்களுக்கும் மற்றும் எனது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அலுவலக அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வெட்டு தீர்மானம் திரும்ப பெற்றுக்கொண்டு அதை படிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே வெற்றி தீர்மானம் தந்திருக்கிறார்கள். துறை சார்ந்து பல்வேறு நல்ல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அவையின் முன் எடுத்துரைத்துள்ளீர்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். எனவே இந்த பதிலுரை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.